கூப்பிட்டு வச்சு, அதில் யோனத்தானும் ஒரு ஆள் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, நான் வந்து தாவீதை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யோனத்தானுக்கு பயங்கர கோவம் வருது. என்னப்பா இது, ஏன் இப்படி ஒரு முடிவு பண்ணீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் வந்து கோலியாத்தை வந்து ஒத்தால போய் தானே கொன்னாரு. அவர் உயிரை கையில வச்சுக்கிட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து தானே போய் கொன்னாரு. யாருமே நம்ம ஊர்ல எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயந்துக்கிட்டு கொல்லவே மாட்டேன்னு சொல்ற. ராஜா நீங்க கூட என்னதான் செஞ்சுட்டு இருந்தீங்க? பயந்துக்கிட்டு தான் இருந்தீங்க. தாவீது தான் போய் கொன்னாரு. உங்களுக்கு வந்து உடம்பு முடியாம ஆனப்பெல்லாம் அவர் தான் சொரமண்டலத்தை வாசித்தப்போ நீங்க நல்லா ஃப்ரீயா ஆனீங்க. உங்களுக்கு எவ்வளவு அவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டு கொல்ல போறேன்னு சொல்றீங்களே, குற்றமில்லாத ரத்தத்தை அப்படி சிந்திடாதீங்க. அது பெரிய பாவம். யாருக்குமே நம்ம துரோகம் நினைக்க கூடாது, யாருமே கொல்லணும்னு நினைக்க கூடாது. அதுவும் முக்கியமா நம்மளுக்கு கெடுதலே பண்ணாம இருப்பாங்க தெரியுமா? நம்ம கொல்ல மாட்டோம், ஆனா என்ன செய்வோம்? வார்த்தையால குத்திக்கிட்டே இருப்போம், அளவு வச்சுக்கிட்டே இருப்போம். சில பேர் அப்படி இருப்பாங்க தெரியுமா? கூட பிறந்தவங்க இருப்பாங்க, சின்ன பிள்ளையா கூட இருக்கும். கொஞ்சம் பெரிய ஆளா வளர்ந்தோன்னே, என்ன நீ என்ன பெரிய ஆளா? நீ எனக்கு தான் நல்லா திறமை இருக்கு, நான் நல்லா படிக்கிறேன், உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட பிறந்தவங்களே மட்டமா பேசுறது, குத்தி குத்தி பேசுறது, அழ வைப்பாங்க.